ஹிண்டன்பர்க் அறிக்கையால் அதானி குழுமத்திற்கு நேற்று ஒரே நாளில் 20,000 கோடி ரூபாய்க்கும் மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதானி குழுமத்துடன் செபி தலைவருக்கு தொடர்புள்ளதாக ஹிண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கை இந்திய பங்குச்சந்தையில் பாதிப்பை ஏற்படுத்தியது. நேற்று காலை வர்த்தக துவக்கத்திலேயே பங்குச்சந்தை சரிய தொடங்கியது. மும்பை பங்குச்சந்தை குறியீடான சென்செக்ஸ் அதிகபட்சமாக 375 புள்ளிகள் சரிந்து 57,083 புள்ளிகள் வரை சென்றது. முடிவில் 193 புள்ளிகள் உயர்ந்து 57,652 இருந்தது. இருப்பினும் அதானி வில்மர், அதானி என்டர்பிரைசஸ், அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், அதானி போர்ட்ஸ் என அதானி குழுமம் நிறுவனங்களின் பங்குகள் அதிகபட்சமாக 17% வரை சரிந்தன. ஒட்டுமொத்த அளவில் அதானி குழும நிறுவனங்களின் பங்கு மதிப்பு 1,00,000 கோடி வரை சரிவடைந்தது. பின்னர் வர்த்தக முடிவின் சரிவில் இருந்து அதானி நிறுவனங்கள் சில மீண்டாலும் அந்த குழும பங்குகளின் மதிப்பு 20,412 கோடி ரூபாய் வரை சரிவடைந்தது.